வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 258 காண்போமா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய கருத்துக்களை உத்தவர் தெரிவித்த பிறகு கோபியர்கள் ஒவ்வொருவரும் உத்தவரிடம் பேசுகின்றனர். யாதவர்களின் பகைவனான கம்சனும் அவனது கூட்டத்தினரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொல்லப்பட்டனர். அவர் அனைவருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றுகின்றவர். அதற்காகவே அவர் மதுராவிற்கு சென்றார். அன்புமிக்க உத்தவரே, எங்களுக்கு சொந்தமான ஆனந்தத்தை இப்பொழுது மதுரா நகரத்து பெண்களுக்கு அளிக்கிறாரா? ஸ்ரீ கிருஷ்ணருடைய பார்வையாலும் சிரிப்பாலும் எங்களையும் கோகுலத்தையும் மகிழ்வித்தார். அதுபோல் மதுரா நகரத்து பெண்கள் பாசமும் வெட்க புன்னகைகளும் நிரம்பிய தனது மலர்ந்த பார்வைகளால் பகவான் கிருஷ்ணரை வழிபடுவார்கள் என்று நம்புகிறோம். ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவருடைய மனதையும் கவர்ந்து இழுத்து விடுகிறார். மதுரா நகர மக்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது பிரியமாக இருக்கின்றார்களா? மதுரா நகரத்து பெண்களுடன் உரையாடும் போது கோவிந்தன் எப்பொழுதாவது எங்களை நினைப்பதுண்டா? அப்படி பேசும்போது அவர்களிடம் எங்களை பற்றி ஏதேனும் சொல்வதுண்டா? அன்று பிருந்தாவனத்தில் யமுனை கரையில் பௌர்ணமி நிலவின் ஒளியில் தமது கால் சலங்கைகள் ஒலிக்க அவர் எங்களோடு நடனமாடினார். அந்த இரவு மதுரமாக கழிந்தது. அந்த ராச நடன வட்டத்திற்குள் அவருடைய பிரிய காதலிகளான எங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தார். அந்த ராச லீலைகளின் நினைவுகள் எங்களை விட்டு அகலவே இல்லை. மீண்டும் அவர் இங்கே வருவாரா என்று கேட்டனர். எதிரிகளை கொன்று ஓர் ராஜ்யத்தையும் வென்று அரசகுமாரிகளை மணந்த பின் கிருஷ்ணர் எதற்காக இங்கு வர வேண்டும்? அவர் அங்கு தன் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார். உண்மையில் எல்லா ஆசைகளையும் துறப்பதே மேன்மையான சுகம் என்று தாசியான பிங்களையும் கூறியிருக்கிறாள். இதை நாங்கள் அறிந்திருந்த போதிலும் கிருஷ்ணரை அடையும் ஆசைகளை எங்களால் கைவிட முடியவில்லை. பிங்களையின் கதையினை ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டத்தில் காண்போம். மகாலட்சுமி தாயார் அவரது திருமார்பிலேயே நித்தியவாசம் செய்கிறார். அவருக்காகவே இருப்பவர்கள் அவரை விட்டு பிரிய மாட்டார்கள். உத்தவரே, கிருஷ்ணர் பலராமருடன் இங்கு இருந்த பொழுது நதிகள், மலைகள், வனங்கள், பசுக்கள் மற்றும் வேணுகானங்கள் அனைத்தையும் அனுபவித்தார். எங்களுக்கு மீண்டும் மீண்டும் பகவான் கிருஷ்ணரையே இவை அனைத்தும் நினைவூட்டுகின்றன. தெய்வீக சின்னங்களால் பொறிக்கப்பட்டுள்ள கிருஷ்ணனின் அடிச்சுவடுகளை காணும் பொழுது அவரை எங்களால் மறக்கவே முடியவில்லை. உத்தவரே, கிருஷ்ணரின் அழகான நடையிலும் புன்சிரிப்பிலும் விளையாட்டான பார்வையிலும் இனிமையான பேச்சிலும் உள்ளத்தை பறிகொடுத்த நாங்கள் அவரை எவ்வாறு மறப்போம்? ஸ்ரீமத் பாகவதம். ஹே நாத ஹே ரமாநாத பிரஜநாதார்த்திநாசன மக்னம் உத்தர கோவிந்த கோகுலம் விருஜினார்ணவாத். திருமகள் நாதனே, கோவிந்தா, கோகுல நாதனே, துன்பங்களை துடைப்பவரே, துக்கக்கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் உமது கோகுலத்தை தயவு செய்து கரையேற்றும். இப்பொழுது இஸ்லோகத்தில் கோபியர்களின் உணர்ச்சிகள் தீவிரமடைந்து விட்டன. அவர்கள் உத்தவரை புறக்கணித்து மதுராபுரியை நோக்கி திரும்பி அடக்கமான அழுகையுடன் நேரடியாக கிருஷ்ணரிடமே முறையிடுகின்றனர். நினைத்தற்கரிய பல லீலைகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நிகழ்த்தியதால் அவரை கோகுலநாதா என்று கோபியர்கள் அழைத்தனர். அவர்களுடனான அற்புதமான உறவை நினைத்து பார்க்கும்படி கதறி அழுதனர். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் செய்திகளால் விரகதாபம் நீங்க பெற்ற கோபியர்கள் பிறகு உத்தவரை தங்கள் பிரபுவான கிருஷ்ணராகவே அங்கீகரித்து அவரை பூஜித்தனர். உத்தவரும் சில மாதங்கள் அங்கு தங்கியிருந்து ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை பற்றிய கதைகளை பாடுவதன் மூலம் கோபியர்களின் துக்கத்தை அகற்றினார். இவ்வாறு கோகுலத்து மக்கள் அனைவரையும் அவர் மகிழ்ச்சியடைய செய்தார். உத்தவர் எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றியே உரையாடியதால் நந்தகோகுலத்தில் அவர் வாழ்ந்த அத்தனை நாட்களும் அங்கு உள்ளவர்களுக்கு ஒரு நொடி போல் தோன்றியது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பரான உத்தவர் கிருஷ்ணரின் திருவடிப்பட்ட யமுனை கோவர்தனகிரியின் பள்ளத்தாக்குகள், மரம், செடி, கொடி ஆகியவற்றை பார்த்து பார்த்து மிகுந்த பரவசமானார். கோகுலவாசிகளோடு சேர்ந்து உத்தவரும் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை நினைத்து கொண்டு பொழுது போனதே தெரியாமல் இருந்தார். பிருந்தாவனவாசிகளும் அவற்றை நினைவூட்டி அவர்களை ஊக்குவித்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணரிடம் முழுமையாக ஆழ்ந்துவிட்ட கோபியர்களின் பக்தியை கண்டு உத்தவர்
உத்தவர் மிகவும் மனம் மகிழ்ந்தார். பெருமைக்குரிய கோபியர்களுக்கு தனது பணிவான வணக்கங்களை உத்தவர் பிருந்தாவனத்தில் இருந்த பொழுது தினமும் தெரிவித்து மகிழ்ந்தார். உத்தவர் கூறினார், உலக மக்களில் இந்த கோபிகைகள் மட்டுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் அசைக்க முடியாத பிரேம பக்தியை கொண்டுள்ளனர். அவர்களுடைய இந்த பிரேம பக்தியானது பௌதீக வாழ்க்கைக்கு அஞ்சுபவர்களாலும் முனிவர்களாலும் எங்களாலும் கூட மிகவும் விரும்பப்படுகிறது. அதனால் எங்களால் அதனை இன்னும் அடைய முடியவில்லை. உத்தவர் கூறினார், உலக மக்களில் இந்த கோபிகைகள் மட்டுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் அசைக்க முடியாத பிரேம பக்தியை கொண்டுள்ளனர். அவர்களுடைய இந்த பிரேம பக்தியானது பௌதீக வாழ்க்கைக்கு அஞ்சுபவர்களாலும் முனிவர்களாலும் எங்களாலும் கூட மிகவும் விரும்பப்படுகிறது. ஆனால் எங்களால் அதனை இன்னும் அடைய முடியவில்லை. ஆனால் நீங்கள் அத்தகைய பிரேம பக்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகில் பிறந்ததன் பயனை உண்மையாக பெற்றவர்கள் நீங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளில் ஆசையும் அதனை அறிய வேண்டும் என்ற எண்ணமும் உள்ளவனுக்கு பிரம்மதேவராக பிறந்தால் கூட ஆக வேண்டியது என்ன? அந்த பதவிகள் எல்லாம் வீணே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ராசலீலையின் போது தமது திருக்கரங்களால் கோபியர்களின் கழுத்தில் போட்டு அணைக்கப்பட்ட பரிசுத்தமான ஆத்மாக்கள் கோபியர்கள். இந்த கிடைத்தற்கரிய பெரும்பேற்றினை யாரும் அடையவில்லை. வேத ஞானத்தினால் தேடி கண்டுபிடிக்கப்பட வேண்டிய முகுந்தனின் தாமரை பாதங்களில் புகலிடம் கொள்வதற்காக பிருந்தாவனத்து கோபியர்கள் கைவிடுவதற்கு மிகவும் கடினமான தங்கள் கணவர்களையும் குழந்தைகளையும் மற்ற குடும்ப அங்கத்தினர்களையும் கூட கைவிட்டனர். பிரம்மதேவரும் மகாலட்சுமி தாயாரும் கூட கிருஷ்ணனின் தாமரை பாதங்களை தனது மனதிற்குள் மட்டுமே வழிபட முடியும். ஆனால் ராச நடனத்தின் பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பாதங்களை கோபியர்களின் நெஞ்சில் தரிக்கும்படி செய்தார். இத்தகைய உன்னத நிலையை அடைந்தவர்கள் கோபியர்கள். அதனால் தங்களுடைய வேதனைகளை எல்லாம் அவர்கள் கைவிட்டனர். நந்த கிராமத்து பெண்களின் பாத தூசியை நான் மீண்டும் மீண்டும் தொழுகிறேன். இந்த கோபியர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிமைகளை கீர்த்தனம் செய்யும் போது அந்த இனிய ஓசையானது உலகங்களையும் புனிதப்படுத்துகிறது. உத்தவர் கோபியர்களிடமும் தாய் யசோதையிடமும் நந்த மகாராஜாவிடமும் விடை பெற்று கொண்டு தமது ரதத்தில் ஏறி புறப்பட தயாரானார். உத்தவர் புறப்பட தயாரானதும் பல்வேறு காணிக்கைகளுடன் அவரை நந்தரும் மற்றவர்களும் அன்பினால் கண்களில் நீர் ததும்ப பின்வருமாறு அவரிடம் கூறினர். எங்களுடைய மனம் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிகளையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அவருடைய திருநாமங்களையே எங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உச்சரிக்கட்டும். எங்களுடைய உடல்கள் எப்பொழுதும் அவரது பாதம் பணிந்து தொண்டு புரியட்டும். எங்களுடைய கர்ம பலன்களுக்கு இணங்க அவனுடைய இச்சையால் நாங்கள் சுழன்று கொண்டிருந்தாலும், எந்த இடத்தில் எப்படி தந்தாலும், நாங்கள் செய்கின்ற செயல்கள், தான தர்மங்கள், புண்ணியங்கள் போன்ற செயல்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்தில் அன்பை அளிக்கட்டும். சுகர் தொடர்ந்து கூறினார், அரசே, இவ்விதம் கிருஷ்ண பக்தி மிக்க கோபர்களால் கௌரவிக்கப்பட்ட உத்தவர் கிருஷ்ணரை காண மதுராவிற்கு திரும்பி வந்தார். உத்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கீழே விழுந்து வணங்கிய பிறகு விரஜவாசிகளின் அளவற்ற பக்தியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் விவரித்தார். வசுதேவருக்கும் பகவான் பலராமருக்கும் மன்னர் உக்கிரசேனருக்கும் கூட அதை பற்றி விவரித்துவிட்டு தன்னுடன் கொண்டு வந்த காணிக்கைகளை அவர்களிடம் கொடுத்தார். பரீட்சித்து மன்னனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவரின் அறிக்கையை கேட்டபின் தன் மீது மிகுந்த விருப்பத்தை உடைய திரிவக்கரையை திருப்திப்படுத்த விரும்பி அவளது வீட்டிற்கு சென்றார். கிருஷ்ணரின் வருகையை அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய வீட்டில் காம இச்சையை தூண்டுவதற்கான அனைத்து சாமான்களும் உடைகளும் நிறைந்திருந்தன. பிறகு தன் வீட்டிற்கு வந்த கிருஷ்ணரை உபசரித்து பாதபூஜை செய்து ஆசனம் அளித்தாள். தானும் வாசனை நிறைந்த தீர்த்தத்தில் நீராடி நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டும் வாசனை பொருட்களை தடவிக்கொண்டும் தாம்பூலம் தரித்தும் மதுபானம் பருகியும் தன்னை தயார் செய்து கொண்டு வெட்க புன்னகையுடனும் பகவான் மாதவனை அணுகினாள். உத்தவர் ஒரு சாது என்பதால் அளிக்கப்பட்ட ஆசனத்தில் அமராது தரையில் அமர்ந்து கொண்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சற்றும் தாமதிக்காமல் விலை உயர்ந்த படுக்கையில் அமர்ந்தார். அன்று திரிவக்ரா எதனையும் எதிர்பாராமல் உகப்போடு சந்தனத்தை சமர்ப்பித்தாள். அதனால் நீங்காத இளமையும் அழகும் பெற்றாள். இப்பொழுது வெட்கத்தால் தன் தலை குனிந்து கொண்டு நிற்கும் அவளை பகவான் தம்முடைய திருக்கைகளால் பிடித்து தன்னோடு கட்டிலில் அமரச் செய்தார். ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களின் நறுமணத்தை முகர்ந்ததால் மன்மதனால் ஏற்பட்ட காமத்திலிருந்து அவள் விடுபட்டாள்.
அவன் தன் அன்பிற்குரியவரும் ஆனந்தமே வடிவானவருமான ஸ்ரீ கிருஷ்ணரை தன் இரு கைகளாலும் அணைத்து கொண்டு நீண்ட நாள் வேதனையை போக்கிக் கொண்டாள். எந்தவிதமான பலனும் கருதாது உகந்து ஆசையுடன் சந்தனத்தை அளித்து பகவானையே பெற்றுவிட்டாள் திரிவக்ரை. பின்பு அவள் பகவானிடம் தன்னுடைய திருமாளிகையில் இன்னும் சில நாட்கள் தங்கியிருக்க வேண்டும், தாங்கள் இல்லாமல் தன்னால் இருக்க இயலாது என்று கேட்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவளுடைய இச்சையை நிறைவேற்றுவதாக வாக்களித்துவிட்டு அவளை கௌரவித்த பின் உத்தவருடன் தமது வசிப்பிடத்திற்கு திரும்பினார். இருவரும் அக்ரூரரை காணச் சென்றனர். இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 259 காண்போமா? நன்றி, வணக்கம்.